அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 20/3/2025 மாலை 6:30 மணி அளவிற்கு இந்த வானிலை அறிக்கையானது ஆய்வு செய்யப்பட்டது. இந்த அறிக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன். இருக்கிற வானிலை அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமன் வளைகுடாவை ஒட்டிய பகுதிகளில் ஒரு உயரழுத்தமும் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதி, குறிப்பாக அதாவது ஒடிசாவிற்கு தென் கிழக்கு புறமாக ஒரு உயரழுத்தம் நீடித்து வருகிறது. வளிமண்டல சுழற்சி ஆனது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, மாலத்தீவிற்கு மேற்கு அதாவது தென்மேற்கு திசையில் அப்படின்ற மாதிரி ஒரு படர்ந்து அப்படின்ற மாதிரி நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டிய பகுதியில் நிலவி வருகிறது. சுமத்ரா தீவு அருகே ஒரு வளிமண்டல சுழற்சியானது உருவாக ஒரு ஆயத்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இப்போது இன்றைக்கு வானிலை அமைப்பு பார்த்திங்கன்னா, பெரும்பான்மையான இடங்களில் கண்டிப்பாக ஒரு வறண்ட வானிலையாக, ஒரு சில இடங்களில் எங்கேயாவது அப்படின்ற மாதிரி லேசாக மேகமூட்டத்தோடு காணப்பட்டிருக்கலாம். குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளாவை ஒட்டிய பகுதிகளில் எங்கேயாவது அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கு பெரும்பான்மையான இடங்களில் வெப்பம் சற்று நேற்றை விட இன்று குறைந்து காணப்படும் ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். அவ்வப்போது அதிகாலை வேளையில் ஒரு குளிர்காற்று, அதாவது அது உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று என்பதால் பார்த்திங்கன்னா, பின் இரவு பகுதிகளில் ஒரு குளிரும் தரைவழி காற்று வரும்பொழுது பனிமூட்டம் எங்கேயாவது ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கிற சூழ்நிலை இருந்து கொண்டு வருகிறது. இப்போது 21, 22, 23 நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த வடமேற்கு மாவட்டங்கள், அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நல்ல ஒரு கனமழை, ஆங்காங்கே தமிழகத்தின் உள்பகுதிகளிலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு வெப்பச்சலன இடிமழை ஒதுக்கி அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், நாளை இந்த மழைப்பொழிவிற்கான ஒரு ஆயத்தமானது தென் மாவட்டங்கள், அதாவது புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதாவது கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி, மற்றும் கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதியான தேனி, திண்டுக்கல் பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒரு மழைப்பொழிவானது லேசானது முதல் மிதமானது, ஒரு சில இடங்களில் கனமழையாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும். இது வெப்பச்சலன இடிமழை அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது, கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு டைம் மழை அப்படின்ற மாதிரி வரும்பொழுது வெப்ப உயர்வு எங்கே ஏற்படுகிறதோ அதற்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது காற்றுடன் கூடிய ஒரு மழையாக அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஒரு இடங்களில் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இப்போது அந்த சுமத்ரா தீவு அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி ஒன்று உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில், இந்த சுழற்சியானது ஹைதராபாத்திற்கு தென்மேற்கு புறமாக ஒரு வளிமண்டலத்தில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையால் தான் இப்போ இந்த கிழக்கு காற்றின் ஈர்ப்பு கிழக்கு காற்று மேற்கு காற்று சந்திப்பு மற்றும் காற்று குவிதலானது ஏற்படக்கூடிய ஒரு இடம் என்று பார்த்திங்கன்னா, குறிப்பாக இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்களான அதாவது சேலம், ஈரோடு, நாமக்கல் பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற பகுதிகள், இப்படி அதாவது வடக்கு வேலூருக்கு மேற்கு புறமாக திருப்பத்தூர் அப்படின்ற மாதிரி, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும். இது அதாவது காரணமாக அப்படின்னா, அந்த சுமத்ரா தீவு அருகே பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர இந்த காற்றானது கிழக்கு காற்றில் வெப்பம் மிகுந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிழக்கு காற்றின் ஈர்ப்பு மாலைக்கு பிறகாக குளிர் வைக்க மேற்கு காற்றும் சந்திப்பின் காரணமாக அப்படின்ற மாதிரி வடக்கு திசையாக, அதாவது கிழக்கிலிருந்து வடமேற்கு திசையாக பயணிக்கக்கூடிய ஒரு காற்றின் காரணமாக இருகாற்று இணைவுன்றது கண்டிப்பாக உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது நாளைக்கு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு அடுத்த நாட்களில் அப்படின்னு பார்க்கும்பொழுது சற்றே வடக்கு அப்படின்ற மாதிரி வடமேற்காக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தெரிகிறது. இது மறுபடியும் சொல்கிறேன். இது ஏன் அப்படின்னா, சில பிற பணிகள் வச்சுருப்பீங்க, அக்ரிகல்ச்சரை சார்ந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அறுவடை பணிகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஒரு தானியங்கள் காய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உலர்த்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு முன்கூட்டியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ரொம்ப நேரம் பெய்கிற மழைப்பொழிவும் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு வெப்பச்சலன இடிமழைலாம் நமக்கு தெரியும். மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு மழைப்பொழிவானது சற்றே இடியுடன் கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு சில இடங்களில் 1 மணி நேரத்தில் நீடிக்கலாம். இல்லை அந்த காற்றுக்குதில் எப்படி இருக்குது அப்படின்றது அதுக்கு ஏற்றபடி பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு சற்று ஒரு நீட்டித்து பெய்யக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவுன்றது ஒரு சில இடங்களில் ஒதுக்கியும் போகும். அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா சரியான மழை பெஞ்சது, இங்கே என்னடா ஒரு மழை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு இருக்கக்கூடும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு 21, 22, 23 அது 3 தேதிகளுக்கும் தெரிகிறது ஆங்காங்கே. தென் மாவட்டங்களுக்கு நாளை இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவானது அடுத்தடுத்த நாட்களில் வடமேற்கு உள்ள கடலோர பகுதிகளுக்கு சற்று குறைவு. ஏன்னா கிழக்கு காற்றின் ஒரு தன்மை சற்று வலுவாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால்
அந்த மழைமேக கூட்டங்கள் எல்லாத்தையும் குவிதல் வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள்லேயே போய் அப்படின்ற மாதிரி குவிய செய்யும். சேலம் மாவட்டங்கள், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. நாளைக்கு என்னென்ன அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு அப்டேட்ஸ் பண்ணுறேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.